இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 5ஆம் தலைப்பு ஆத்மலிங்கம். பாடல் எண் 1758. சக்தி நல்பீடம் தகு நல்ல ஆத்மா. இது முதல் அடி. சக்தி சக்தி என்றால் சொல்லியிருந்தோம் சென்ற வகுப்புல இயங்கு சக்தி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இயக்கு சக்தி, இயங்கு சக்தி ரெண்டு இருக்கு. சக்தி என்றால் இயக்கும் சக்தி, சக்தி என்றால் இயங்கு சக்தி. ஸோ இயங்கிக் கொண்டிருக்க ஒரு சக்தி என்ன இயங்குது, என்ன இயக்கத்தை அது செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ற பாடலை முடிக்கும் பொழுது கரு ஐந்தும் செய்யும் அவை ஐந்தே அப்படின்னு முடிச்சிருப்பார். இப்போ எப்படி முடிச்சிருப்பான் விளக்கம்னா, 5 தொழில்களையும் செய்யக்கூடிய ஒரே பொருள் ஆத்மலிங்கம் கருவாக இருந்து 5 தொழில்களையும் அதுவே தனக்குள் இருந்து செய்கிறது அப்படின்னு சொல்லி விளக்கம் பார்த்து முடிச்சிருக்கும். ஸோ அங்கிருந்து ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது. 5 தொழில்களையும் புரிகின்ற இறை சக்தி, இயங்கு சக்தி, அதுதான் நல் பீடம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ லிங்கத்தினுடைய பீடம், ஆத்மலிங்கத்தின் பீடம் இருக்கு இல்லையா, அது நல்ல ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. ஆத்மானா ஒரு ஆத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆத்ம தத்துவம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மேலே இருந்து கீழே வந்து எப்படி தன்னுடைய வினைகளை எல்லாம் தீர்த்து கொண்டு திருப்பி எப்படி மேலே செல்கின்றது என்பதுதான் ஆத்ம தத்துவம். ஸோ அது இந்த இடத்துல 5 தொழில்களையும் சேர்த்து செய்கிறது அந்த ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய பீடம்னா தெரியும், அதனுடைய பகுதி, நடுப்பகுதி, அது இயங்குகிறது அப்படின்னு சொல்றாரு. நன்மையை கொடுக்குது, நல்ல ஆத்மான்றாரு. அப்ப அது நல்ல நன்மையை மட்டுமே கொடுத்து செயல்படுகின்ற ஒரு ஆத்ம தத்துவமாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் முதல் அடியில. 2ஆம் அடியில சக்தி நல் கண்டம் தகு வித்தை தான் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சக்தி முதல்ல பீடம்னு சொன்னாரு, இப்ப கண்டம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கண்டப்பகுதி, கண்டம்னா கழுத்து பகுதி அப்படின்னு சொல்லுவோம். கண்டம்னா கழுத்து அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதே நேரத்தில் கண்டம் என்றால் கவசம் என்றும் ஒரு பொருள் இருக்கு. ஸோ 5 தொழில்களையுமே புரிகின்ற அந்த இறை சக்தியானது நல் கண்டம் அப்படின்னா நல்ல ஒரு கவசமாக இருந்து தகு வித்தை தானாகும் அப்படின்னு சொல்றாரு. வித்தை அப்படின்னா அறிவு என்று பொருள், ஞானம் என்று பொருள். ஸோ தகு வித்தை அப்படிங்கிறார். ஸோ அப்போ அந்த ஆத்மா என்ன மாதிரியான ஒரு பக்குவத்தில் இருக்கின்றதோ, என்ன மாதிரியான வினைகள் அதை சூழ்ந்து இருக்கின்றதோ, அதற்கு ஏற்றாற் போல் அது தன்னுடைய அறிவின் வழியாக ஞானத்தை கொடுக்கின்றது, ஞான தத்துவத்தில் அது செயல்படுகின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் 2வது அடியில். ஸோ ஒன்று நல்ல விதமான ஆத்ம தத்துவத்தில் இயங்குது, இன்னொரு வகையில் தன்னுடைய அறிவிற்கு ஏற்றாற்போல் ஞான தத்துவத்தை அது செயல்படுத்துகின்றது, ஞான தத்துவத்தில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 3வது அடியில சக்தி நல்லிங்கம் ஆகும் சிவ தத்துவம் அப்படின்னு சொல்ற. ஸோ சக்தி நல்லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ முதல்ல பீடம்னு சொன்னாரு, அடுத்து கண்டம் கவசம் அப்படின்னு சொன்னாரு. இதுல முழுமையாகவே சொல்கிறார் லிங்கத்தையே, தகும் சிவலிங்கம். ஸோ இங்க சிவ தத்துவத்தில் அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. ஸோ சிவ தத்துவம் தெரியும், சைவ சித்தாந்தத்தில் படிச்சிருக்கோம் சிவ தத்துவம் சொல்லி. அதனுடைய மொத்த தத்துவத்திலையுமே இந்த லிங்கமானது எது, ஆத்ம லிங்கமானது இருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 4வது அடியில சக்தி நல் ஆத்மா சதாசிவம் தானே அப்படின்னு முடிச்சிட்டார். ஸோ சக்தி நல் ஆத்மானா நல்ல நன்மையை மட்டுமே கொடுக்கின்ற ஆத்மா. சதாசிவம்னா எல்லாத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய, சதாசிவத்திற்கு அருளல் தொழில் என்ற ஒரு பொருள் இருக்கு. சதாசிவம் என்ற பெயருக்கு அருளல் தொழிலை செய்யக்கூடிய இறைவனுக்கு சதாசிவம் என்ற பொருள் இருக்கிறது. அதே நேரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இருக்கு இல்லையா, அவரையும் சில இடங்களில் சதாசிவம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். அதற்கு அவருக்கும் அந்த பேர் இருக்கு. ஸோ எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய பரம்பொருளாகவும் தானே இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. எதற்கு, இந்த ஆத்ம லிங்கத்துக்கு. ஸோ 4 அடிகளும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் 5 தொழில்களையுமே செய்யக்கூடிய சக்தியாக ஒரு நல்ல ஆத்மா இருக்கின்றது, அந்த ஆத்ம தத்துவத்தில் இருக்கின்றது அப்படின்னு பொருள். அப்போ இந்த 4 அடியிலுமே சேர்த்து பார்க்கும்போது நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், ஒவ்வொரு மனிதரும் இங்கு ஆத்மா, எல்லா மனுஷங்களையும் ஒரு ஆத்மா இருக்கு, இறைவனுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா இருக்கின்றது. அது இங்க நல்ல நிலையில் 5 தொழில்களையுமே அது செய்து கொண்டுதான் இருக்கின்றது
நமக்குத்தான் அது தெரிவதில்லை. ஆத்ம தத்துவத்தில் அது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அடுத்து தன்னுடைய அறிவு ஞானத்திற்கு ஏற்றார் போல அது ஞான தத்துவமாகவும் உள்ளே அது இருக்கின்றது. அடுத்து சிவத்தத்துவத்தில் சிவத்தத்துவம் என்று சைவ சித்தாந்தத்தில் ஒன்று சொல்லப்படும். இன்னொன்று சிவத்தத்துவம் என்று சொல்லப்படுவது அன்பின் வடிவம். அது அன்பின் வடிவமாக இறைவன் எப்படி அன்பின் வடிவமாகவே இருக்கின்றாரோ அது போலவே இங்க சிவன் அன்பின் வடிவமாக இருக்கின்றார். அப்படி என்றால் அவருடைய ஒரு பகுதியும் இந்த இடத்துல ஆன்மாவும் சிவ வடிவமாகத்தானே இருக்கின்றது. ஸோ அந்த தத்துவமாகவும் அந்த ஆத்மா இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக சத்வியே நல்ல ஆத்மாவாக இந்த தொழிலை செய்யக்கூடிய அந்த நல்ல ஆத்மாவே இந்த பரம்பொருளாகவும் தானே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த பாடலுடைய கருத்து.